அனைவருக்கும் அற்புதமான ஆன்மீக வணக்கம். சிவாய நமக. நான் உங்கள் பேரன்புக்குரிய மருதமலையார் என்கிற மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பின்மணியும், தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர், இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை. ரொம்ப அற்புதமான பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியோட பார்த்தீங்கன்னா மீட்டிங் ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. பாரத பிரதமர், என்னுடைய ஆன்மீக அரசியலுடைய குருநாதர், மரியாதைக்குரிய பார்த்தீங்கன்னா திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில் சென்னை மதுராந்தகத்தில் ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடந்துச்சு. தமிழ்நாட்டுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியோட பார்த்தீங்கன்னா தலைவர், மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான பார்த்தோன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் ரொம்ப சூப்பராக பார்த்தோன்னா நடைபெற்றுச்சு. அன்னைக்கு அரசியல் மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் எதிர்பார்த்துருந்தாங்க. என்னை பற்றி பல நபர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு நிகழ்வாக திரு டிடிவி தினகரன் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்த அந்த ஒரு நிகழ்வு. அரசியல்ல எப்பேற்பட்ட மாற்றங்கள் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் நிகழலாம். அரசியல்ல நிரந்தரமான எதிரிகள் யாரும் கிடையாது, நிரந்தரமான நண்பர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த பறைச்சாற்றிடுச்சு. அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த அளவுக்கு வலுப்பெறுமோ அந்த அளவுக்கு வலு பார்த்தீங்கன்னா பெற்றாச்சு. கிட்டத்தட்ட இதே பார்த்தீங்கன்னா ஃப்ளோவில் போச்சு அப்படின்னா நிச்சயமாக 2026 இப்ப நடக்கக்கூடிய இந்த சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக தலைமையிலான பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று ஒரு இமாலய பார்த்தீங்கன்னா வெற்றியை பெறுன்றது எந்தவித மாற்று கருத்தும் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இதுல டிடிவி தினகரன் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடந்த 6-7 வருஷமா எப்படி ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா அவர்களே ஒன்னா பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்காங்களே. இது மூலமா என்ன பார்த்தீங்கன்னா உணர்த்தப்படுது அப்படின்னா, அரசியல்ல எந்த மாற்றங்கள் வேணாலும், யார் வேணாலும், எது கூட வேணாலும் பார்த்தோன்னா எப்போது வேண்டுமானாலும் சேரக்கூடிய ஒரு பெரிய அதிசயங்கள் பார்த்தோன்னா நிகழலாம். இது இவர்களுக்கு தான் நிரந்தரமானது, இந்த பொறுப்பு தான் நிரந்தரமானது, இவர்கள் எதிரி அப்படின்ற எந்த ஒரு மாற்றங்களும் பார்த்தோன்னா கிடையாதுங்களே. எப்ப வேணாலும் மாற்றங்கள் நிகழலாம், எந்த சூழ்நிலை வேணாலும் பார்த்தோன்னா மாற்றங்கள் நிகழலாம். இறை அதிசயங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழ்ந்து அரசியல் அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்த்தோன்னா நிகழலாம் அப்படின்றதுக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட இந்த மீட்டிங்கே பார்த்தோன்னா மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எஸ், டிடிவி தினகரன் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒவ்வொருத்தரும் மாத்தி 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 அவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு பார்த்தோன்னா இருந்தாங்க. அவர்களே இன்னைக்கு ஒன்று சேர்ந்து திமுகவை ஒட்டு மொத்தமா அழிக்கணும், டிஎம்கேவை ஒட்டு மொத்தமா அழிக்கணும்னு பார்த்தோன்னா ரெடி ஆயிட்டாங்களே. இதை தான் நான் பார்த்தோன்னா சொல்றேனே, திமுகவை எதிர்க்கக்கூடிய